இன்னைக்கும் ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ் வந்ததுப்பா அப்பவே. இல்லையே, வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ அது வந்தது. வேற, நீ சொல்றது டிரான்ஸ்கிரிப்ட். அச்சா, திஸ் ஓகே. திஸ் மீட்டிங் இஸ் பீன் டிரான்ஸ்கிரிப்டட் அப்படின்னு வந்தது, நேத்தும் வந்தது அது. ஓ, அததான் ரெக்கார்டிங்னு நினைச்சுட்டோமா? சரி சரி. டிரான்ஸ்கிரிப்டட்னா அதை டெக்ஸ்டா, இப்போ பேசுறதெல்லாம் டெக்ஸ்டா வரும். யார் யார் பேசுனாங்க இந்த மாதிரி பல பெரிய சேனல்லாம் அந்த டெக்ஸ்ட் உள்ள போய் தேடினா கிடைக்கும் வரிசையா ஃபுல்லா. அது செகண்ட் வாரி இருக்கும். 1.5 மினிட் வரைக்கும் இது, அப்புறம் 1.5லேருந்து 2.3 வரைக்கும் இது அப்படின்னு செகண்ட் வாரியே இருக்கும் டிரான்ஸ்கிரிப்டட். ஸோ ஒரு வகையில் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம இப்போ யோகி ஆதித்யநாத் போனாருன்னா அந்த அவருக்கு முன்னால் இருந்த கோரக்பூர் மட்டில் மகந்த் அவைத்தியநாத்னு இருந்தார். அவருக்கு இவன் சின்ன பையனா இருக்கும் போதே போயிட்டார். ஆனால் இவர் படிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட். அதில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தது. ஆனால் மடத்திலேயே சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க தன்னுடைய கிராமத்திலேருந்து. படிக்கணும். நம்ம சங்கர மடத்துலேயும் அந்த ஏற்பாடு இருக்கு. 10 வயசுல 1895 பரமாச்சாரியர், 1905 10 வயசுல அவர் பீடம் ஏறார். ஆனால் அவருக்கு வேதம் பாட சொல்லிக் கொடுத்தவர், அவருக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்தது, அவருக்கு இங்கிலீஷுக்கு சொல்லிக் கொடுக்க பல விஷயம். இங்கிலீஷு 4ஆம் கிளாஸில் அவர் ஸ்கூலில் படிக்கும்போதே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஸ்பீச் கான்டெஸ்ட்லேயே அவர் ஜெயிச்சாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல் டைமென்ஷன்ல வளர்க்கிற ஒரு முயற்சி நடக்கும். சிஷ்யன் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு போகணும், தன்னை விட மேலே போகணும். அதில் தான் குருவுக்கு சந்தோஷம். அதுக்கு அவரை மேலே உயர்த்துற முயற்சி நடக்கணும். இப்போ ஜெயேந்திரர் விழுப்புரத்தில் இருந்தார், ரயில்வே குவார்ட்டர்ஸில். எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பா, அவரெல்லாம் அங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருந்தால். பக்கத்து வீடு மகாதேவையர். எங்கள் அம்மா வயசு இல்லை, எங்கள் மாமா வயசு ஜெயேந்திரன். 2 பேரும் கிளாஸ்மேட்டு. 5ஆம் கிளாஸில் இந்த மாதிரி அவருக்கு சங்கர மடத்துக்கு அடுத்த பீடாதிபதினு வந்தது. ஸ்கூலெல்லாம் நிறுத்தி வீட்டுக்குள்ளே வச்சாங்க 5ஆம் கிளாஸில், 10 வயசு 11 வயசில். அப்போ எங்கள் தாத்தா அவருக்கு ஆரம்ப கால பஜனைகள், வேதத்துடைய ஆரம்ப பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு, அது இருக்கணும். நிறைய அவங்க நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக வரணும்னு ஆசை. அப்புறம் ஆன்மீக விஷயங்களும் அவருடைய சொந்த முயற்சியும் இருக்கும், அது வேற அடுத்தது. ஸோ நம்ம குரு அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு முன்ன பரீட்சை பார்த்தா கூட தப்பில்லை. எப்படிப்பட்ட ஆளு, என்ன என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன வீக்னஸ்ஸு அப்படின்னு அந்த பிளைண்டா ஏத்துக்கிறதும் ஒரு வகையில அதுவும் ஒரு வழின்னு சில இதில் சொல்றாங்க. நோ கொஸ்டினிங், அப்படி பண்ணாலும் உயர்வு அப்படின்னு சொல்றான். இருந்தால் கூட இது ஒரு பெரிய டைலமா தான். இப்போ அர்ஜுனன் அது அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறான். அவன் முழுசா ஸ்ரீகிருஷ்ணனை ஒரு பெரிய ஒரு இவராக ஏற்றுக்க இன்னி வரைக்கும், இப்போ வரைக்கும் கொஞ்சம் இப்போ டவுட் வந்திருக்கு, கொஞ்சம் ஆடுறது அவனுடைய உள்ள. அதுதான் இந்த ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் விபூதி யோகம், விபூதி யோகம் அப்புறம் விஸ்வரூப தரிசனத்தில் அவன் டோட்டலாக அடங்கி போகிறான். ஜஹா சமத்கார் வஹா நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில், ஹிந்தியில். ஒரு சமத்கார், சமத்கார்னா ஒரு மிராக்கிள். மிராக்கிள், மிராக்கிள். ஆமாம், மிராக்கிள் அல்லது பெரிய ஒரு இது சித்து விளையாட்டு காட்டினாதான் நமஸ்காரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருந்தால் அவரை யாரு அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கணும்னு இவர் ஆசைப்பட்டா சொல்றேன். இவர் ஆசை இல்லைன்னா அவர் பாட்டுக்கு இருப்பாரு, சிம்பிளாகவே இருப்பார். பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க இப்பெல்லாம் சாதுக்களுக்கு. நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். ஆமாம், அமிர்தானந்தமைக்கு 25 அடி உயர ஃப்ளெக்ஸ் பேனர். எதுக்காக எப்படி கூட்டத்தை வரவழைச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சலோ, நீங்க சொல்லுங்க, பேசுங்க நீங்க. இதுதான் டோட்டலா.
ஏன்பா 2வது அத்தியாயத்துல அர்ஜுனர் வந்து சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றச்சு ரொம்ப லிட்டரலா சொல்லலையோ, நான் லிட்ரலா என்ன சொல்லணும். பண்ணட்டும்னு தெரியல, கரெக்ட், நீ எனக்கு சொல்லு கரெக்ட். அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பார். ஆமா, அவருடைய டெஸ்பரேட் நிலையில "ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா" அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு பரீட்சை காலத்துல பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சொல்லுவான் பாரு, அந்த ம் ஸ்டைலில் தான் இப்போ சொல்கிறேன். "ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற எனக்கு, நீ எப்பவும் ஃபர்ஸ்ட் வந்துடுவே, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி நைட் அவுட் பண்ணலாமா, நம்ம இன்னைக்கு ராத்திரி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துரு" அப்படின்னு கெஞ்சுவான் பாருங்க. அவனே இவனை ப்ரொஃபஸரெல்லாம் ஏற்றுக்கல. ம் இவனுடைய டெஸ்பரேஷன் அங்கே அழுதான் முதல் ம் அத்தியாயத்தில். ம் அழுதப்புறம் இவன் வந்து என்னடா இது இந்த அலித்தனம் கிட்ட எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கூட அவன் வந்து இல்லை இல்லை பீஷ்மரோட சண்டை போட முடியுமா அப்படி இப்படின்னு லாஜிக் தான் பேசினான். ஆனால் ம் அழுதுகிட்டே பேசினான். அப்புறம் டேய் எனக்கு புரியல, என்னுடைய மூளையெல்லாம் குழம்பிருக்கு, நான் ம் உனக்கு காலில் விழுறேன், நீ என்னை சிஷ்யனா ஏற்றுட்டு எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறான். அது வந்து ஒரு கன்விக்ஷன்லையோ உணர்ந்த ம். பிறகோ கிடைக்கிற இருக்கிற ரியாக்ஷன் இல்லை. எந்த ஸ்லோகம் எதுமா அது? எந்த ஸ்லோகம்? 2வது அத்தியாயத்துல 11th நினைக்கிறேன். இல்ல 5, 6, 7, 6, 7ன்னு நினைக்கிறேன். 6 7 11 ஒருவேளை அப்பா எனக்கு தெரியல. சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம்னு வரும். இல்லைம்மா 11ல தான் அசோச்சியான் 11 தான் அன்வசோச்சஸ்தம் ஆரம்பிச்சிடறாரு. ஓ ஓ 11ல அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் ஆரம்பிச்சிடுறாரு அவரு. அதுக்கு முன்னால 8, 9, 10 சஞ்சயன் பேசுறான். அதுக்கு முன்னால 2 ஸ்லோகம் அப்படின்னா 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். இல்ல இல்ல 7வது வந்து கார்பண்ய தோஷம். कार्पण्य दोषोपहत स्वभाव पृछामि त्वां धर्म समूढ़ चेता एच्छ्रेयस्यां निश्चितं ब्रूहितन्मे शिष्यस्तेहं சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் त्वां प्रपन्नम. அதுதான் 7 ம் இல்லையா? ஆமா. ஆமா 7 தான் அது கரெக்ட். வந்து அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் தான் சொல்றது. அது வந்து அவுட் ஆஃப் கன்விக்ஷன் இல்லை. உண்மையில அவன் இவரை குருவா ஏத்துக்கல. 2 பேரும் ஒரே வயசு. நமக்கு நீங்க பாரதியாருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வந்து சமகால ஆளுங்களை பற்றி அவ்வளோ உயர்வான கவிதைகள் எழுதியிருக்கார். யாரும் கிட்டத்தட்ட நமக்கு லிட்ரேச்சரில் பார்த்தா ஒரு கடவுளை பற்றி எழுதலாம், ராமனை பற்றி எழுதலாம், முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸை பற்றி எழுதலாம், நம்ம கூட வாழற ஆள், நாம் பார்த்துருக்கோம் அவரை. அவரை ரொம்ப உயர்ந்தவராக ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மனுஷனுடைய அகங்காரத்தில். இவரை பாருங்க, நீங்கள் பாரதியாரோட லிஸ்ட் எடுங்க. நிவேதிதா பற்றி, லோக்மான்ய திலகரை பற்றி, லாலா லஜ்பத் ராயை பற்றி, அன்னி பெசன்ட்டை பற்றி, காந்தியை பற்றி, கோகலையை பற்றி, இது ரொம்ப உயர்ந்த ஒரு பாரதியாரோட உயர்ந்த தன்மை. அந்த மாதிரி இவன் 80 வயசு அர்ஜுனனுக்கு, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு 83 வயசு. 3 வயசு தான் வித்தியாசம் 2 பேருக்கும். அப்போ எப்படி ஏற்றுப்பான் அவனை, நீ வந்து எனக்கு குருவா? ரொம்ப டஃப்பான விஷயம் அது. இப்போ நம்ம சர்சங்கச்சாலைக்கு மோகன் பாகவத், நான் வந்து அவரோட சைக்கிளில் டபுள்ஸ் சுற்றிருக்கேன். அவரை சைக்கிளில் டபுள்ஸ் உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிருக்கேன். குட்டிச்சுவர் மேலே உட்காந்துட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அவர் பாட்டு எழுதுவார் ஹிந்தியில், நான் அதுக்கு டியூன் போடுவேன். அந்த பாட்டு அந்த வருஷம் கேம்புக்கெல்லாம் வரும். அப்படின்லாம் இருக்குது. அவர் சர்சங்கச்சாலைக்கு அனுப்புகிறோம். நான் வந்து அவரை மோகன் அப்படின்னு அந்த பழைய ஸ்டேஜ்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணணும். நான் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ்னு காட்டிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நிறைய பேர் இருக்கும்போது மோகன் அப்படின்னு கூப்பிட்ற ஒரு டெம்டேஷன் வரும். அவர் சர்சங்கச்சாலை சங்கத்துக்கே அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயம் அது. இப்ப இந்த குரு சிஷ்யா அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, இது வந்து இவா தான் உங்க ஆச்சாரியாள் அப்படின்னு மட்டாதிபதிகள் அப்படின்லாம் வரைச்சு அது ஓகே, அது கஸ்டமரியா அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு விதம். பட் ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணச்சே, ஒருத்தர் நம்மள ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாரு, அவரை நம்ம ரொம்ப அட்மயர் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அவளை பார்த்து பார்த்து தப்பில்லை.
அப்பதான் அது குரு சிஷ்யா அது அந்த சிஷ்யா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பே வந்து அது கிராஜுவலி பிளாசம் ஆற ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இல்லையாப்பா நிஜமா பிளாசம் இப்போ ஆகணும். கரெக்ட், நீங்க சொன்னது. ஆரம்பத்துல குருன்னு உடனே அட்மையர் ஆகிறதுனாலயோ ஒரே அவர் அவரால் இன்ஸ்பயர் ஆனதாலேயோ எல்லாம் குருவா ஏற்றுக்க முடியாது. நமக்கு நிறைய பேர் அப்பப்போ மொமெண்டஸா இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க, correct. நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இது பட் வந்து குரு ஒரு அப்படிங்கிறது நம்முடைய ஃபுல்லா ஃபைன் டியூனிங், ஃபுல்லா டியூனிங் பண்ணணும். அது வந்து அவர் சொல்லி சொல்லி நடக்குமா, அவர் கூட இருந்தாலே நடக்குமா, நம்முடைய சுபாவத்தில் நடக்குமா, அதெல்லாம் ரொம்ப இது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு என்ன கொடுத்தாரு? ஒண்ணும் கொடுக்கல. இப்போ அதுதான் கேட்க வந்தேன். அவர் கேட்டுன்னு தான் வந்தார். நீ காட்டுறியா பெருமாளை, உனக்கு கண்ணுக்கு தெரியறாரா அப்படின்னு ஒரு எப்படி ஒரு வந்த அப்ரோச் எப்படி இருந்தது, அது கிராஜுவலி அது அவ்வளவு அழகா அது ஆச்சு. வந்தப்புறம் கூட நீ பார்த்தேன்னா அவர் வந்து இவரை உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் நடத்தல. அவர் வரக்கூடிய அவர்கிட்ட வரக்கூடிய கிளாஸ்ல வரக்கூடிய ஆளுங்கள்லாம் அந்த சின்ன ரூமு ஒரு 25-30 பேர் உட்காரலாம். அதில் அவர் பாட்டுக்கு டெய்லி அவர் ஏதோ கட்டில் மேலே உட்காந்து பேசுவார், இவங்கெல்லாம் கேட்பாங்க. அந்த கிளாஸ்க்கெல்லாம் எவ்வளோ நாள் போயிருப்பார் இவருக்கு தெரியாது. ஆனால் இவரை வந்து அவர் நிறைய இடத்துல செதுக்கி இருக்காரு. உதாரணத்துக்கு அந்த காளிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னது. அம்மாவுக்கு அப்பா செத்து போயிட்டாரு, நிறைய கடன் இருக்கு, அம்மா அழறா, வீட்டில் சோறுக்கு வழி இல்லை, பணம் இல்லை, ரொம்ப கடன் எடுத்து கடன் ஆளுங்கள்லாம் வந்து வீட்டு வாசலில் வந்து கலாட்டா பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அம்மாட்ட போய் சொல்லு. அவர் தெரியும் விவேகானந்தருக்கு இவர் காளியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். காளி முன்னால் உட்காந்து அழுவார், பேசுவார், காளி சாப்பாடு ஊட்டுறேன்னு சொல்லுவார். இவருக்கு புரியலைன்னா கூட அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ நான் சொல்லிடுறேன் அம்மா கிட்ட, நீ போய் கேளுங்கிறான். போயிட்டு வந்துட்டு காளி முன்னால் நிற்கிறா, கண்ணை மூடிட்டு வந்து நிற்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தப்புறம் என்னடா கேட்டியான்னு கேட்டால் மறந்து போச்சுங்கிறார். 2ஆவது தடவை அனுப்புறார், 3ஆவது தடவை அனுப்புறார். இப்போ இதுக்கு போய் அவ முன்னால கேட்கலாமான்னு வந்தது. நான் எனக்கு கேட்க முடியாது, என்னால் இதை போய் கேட்கலாமா அப்படின்னு திரும்பி. இதெல்லாம் வந்து அவர் செய்கிற விஷயம். கான்சியஸாக கூட செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி சிஷ்யனை மற்ற அங்கே லெக்சர் கேட்க வர எல்லாருக்கும் இதெல்லாம் செய்திருக்க மாட்டார். லெக்சர் கேட்க எத்தனையோ பேர் வருவாங்க அவரை கேட்டது. ஆனால் இது வந்து இதில் விவேகானந்தருடைய பாட்டு தான் அதிகம், நரேந்திரனுடைய பாட்டு தான் அதிகம். அவருடைய பாட்டு இல்லை. குருவுக்கு பெரிய ரோல் எல்லாம் கிடையாது, சிஷ்யன் தானே. அண்ட் இன்னொரு விஷயம், சிஷ்ய அப்படிங்கிற வார்த்தை எடுத்தால் டிசிப்ளின் வருது. டிசைப்பிள்குள்ளே டிசிப்ளின் அடங்கியிருக்கு. சிஷ்யா அப்படின்னா பனிஷ்மெண்ட், ஒரு டிசிப்ளின்குள்ள ஒடுங்கிறது. ஸோ இது வந்து தானே சிஷ்யன்கிட்ட ஒடுங்க மெதுவாக அவரே பிளாசம் ஆகிறார் சிஷ்யனா. அவர் சொல்லியிருக்க மாட்டார் இவன் எனக்கு சிஷ்யன் அப்படின்னு. இவன் தான் போய் சொல்லுவான், அவர் தான் எனக்கு குரு, எனக்கு வாழ்க்கை முழுக்க லைட் கொடுத்தவரே அவர் தான் அப்படின்னு இவன் தான் போய் சொல்லுவான். இது ஒரு மாதிரி நம்ம ரூல்ஸ் போட்டு பண்ண முடியாது. ஆனால் அண்ட் இன்னொரு விஷயம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்த காளி பூஜையை இவருக்கு சொல்லிக் கொடுக்கல. சிஷ்யன்னா அவர்கிட்ட இருக்கிறது வரணும் இல்லை, அவர் இதுக்கு இந்த காளி பூஜை தீட்சையே கொடுக்கல இவருக்கு. இவருடைய ரோலே வேற, எங்கேயோ போறாரு இவர். ஆனா இவர் தான் எனக்கு அப்படின்னு அவருக்கு கோயில் கட்டுறாரு, அவர் பேர்ல ஒரு பெரிய மிஷனே ஆரம்பிக்கிறார். ஸோ சிஷ்யன்தான் தன்னை செதுக்கிக்கிறான் தானே. வந்து அதுலேருந்து மெதுவாக நீ சொன்ன வார்த்தை பிளாசம், பர்ஃபெக்ட் வார்த்தை இது. ஒரு 2 பேர் இருந்துட்டு போனப்புறம் அனலைஸ் பண்ணி அவ குரு சிஷ்யாளா இருக்கான்னு ஒரு அவளோட பேட்டர்ன் பார்த்து சொல்லலாம்னு அதுக்குள்ள இருக்கறச்சவே நம்மளுக்கு தெரியாது போல இருக்கு. அது முடிச்சு வந்துட்டோம், நான் அவர்கிட்ட எத்தனை கத்துண்டேன், அவர் எனக்கு எவ்வளவு கத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கறது ஒரு லேட்டர் ஃபேஸ்ல ரியலைஸ் ஆற ஒரு விஷயம் தான் தோன்றது இல்லையா? பட் கான்ஸ்டன்ட் அசோசியேஷன் இருக்கணும். அசோசியேஷன் இருந்தா தான் இது நடக்கும். அது சில சமயம் நயன தீட்சைலாம் இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு
குரு அப்படின்னு நான் என்னுடைய இவருக்கு வந்து ராமகிருஷ்ணர் வந்து ஸ்பர்ச தீட்சை குடிச்சாருன்னு நான் படிச்சேன். அப்படியா? தீட்சை நெத்தியில தொட்டு. ஆமா, இல்ல காலால தொடுறாரு. அப்போ அவருடைய புருவ மத்தியில தொடுறாரு, காலாலேயோ கை கட்டவர்களாலேயோ. அதை லாக் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இனிமே நீ இதை அனுபவிக்க மாட்டேன், வாழ்க்கையோட கடைசியில உனக்கு திரும்ப சாவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் படிச்சு கேட்டது இப்படிதான். இந்த ரா கணபதினு ஒருத்தர் எழுதியிருக்காரு இல்லையா இவரை பத்தி. அதுல அவர் காலால இவர் காலை தொடுற மாதிரியும், இவருக்கு அந்த அப்படியே சுத்தி எல்லாம் பரபரன்னு ஓடி ஐயோ போரும் 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 போரும்னு கத்தி தன்னை மீறி அப்படியே அலறி, அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவருக்கு புரியற மாதிரி நான் படிச்சேன். அதுல அப்படிதான் கொடுத்து. இதெல்லாம் நீங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன். பட் நெத்தி பூர்வ மத்திய தொட்டாருன்னு சொல்லி எனக்கு நான் கேட்டது. நான் நேரடியா புக்ஸ் ராகணபதி படித்தேன் சின்ன வயசுல, ஆனந்த விடனில் வந்தபோது. எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஸ்பர்ஷ தீட்சை நயன தீட்சைன்னு உண்டு. என்னால பார்த்து இப்போ என்னுடைய நான் சொல்றேனே, எனக்கு காஞ்சி மடம் நான் நார்த்தில் இருந்ததுனால வீட்டிலேருந்து ஏதாவது சம்மர் வெக்கேஷனில் வருவோம். எங்கள் அம்மாவுக்கு 2 டூரிஸ்ட் சென்டர், ஒன்று காஞ்சிபுரம், ஒன்று திருவண்ணாமலை. நாங்கள்லாம் சின்ன பசங்களை அழைச்சிட்டு கவா கவா கவான்னு பசிக்கும். நான் ரொம்ப குறும்பெல்லாம் பண்ண மாட்டேன், கலாட்டா பண்ணி சாப்பாடு வேணும்னா. ஆனால் எனக்கு பசி நான் பொறுத்துப்பேன். ஆனால் பசி பயங்கர பசி. 2:30 மணிக்கு பூஜை முடியும். அது வரைக்கும் நாமெல்லாம் பட்டினியாக உட்காந்துருப்போம். ஒரு தடவை நான் 5ஆம் கிளாஸோ ஏதோ, எனக்கு பரமாச்சாரியர் வராரு. ஏதோ பரபரப்பு காஞ்சிபுரத்தில் இருக்கும், ஒரே கூட்டம் பரபரப்பு, எல்லோரும் சத்தம் போடுறது பார்த்துட்டு நான் அந்த ரீலிங்ஸ் இருந்தது சைடில், 2 இரும்பு 2ஓ 3ஓ, அது மேலே ஏறி நின்று ஒரு மேலே பார்த்தேன். நான் சின்ன பையன், பொதுவாக இப்படிலாம் நான் குறும்பே பண்ண மாட்டேன், என்னுடைய ஹிஸ்ட்ரி அதுதான். ஆனால் அன்றைக்கி ஏறி பார்த்தேன், அவருக்கு தடி கண்ணாடி, சோடா புட்டி கண்ணாடி, என்ன அப்படியே முறைச்சி பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு பயங்கர கோபமாக பார்த்தேன். நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் என்ன தப்பு பண்ணினேன், எதுக்காக இப்படி முறைச்சி பார்த்தாருன்னு. எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம திருவள்ளூரில் ஒரு பெரியவர் ராமசங்கரன், ரொம்ப பெரிய ஆளுவர், அவர் சொன்னார், அதுதான் உனக்கு நயன தீட்சையாக கிடைச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னார். அப்போதான் இந்த வார்த்தை எனக்கு தெரியும். நயன தீட்சைங்கிறது இருக்கு. நிறைய பேர் அப்படி சிஷ்யர்கள் ஆயிருக்காங்க. சிஷ்யர்னா என்ன, அவருடைய வழியில். ஸ்பர்ஷ தீட்சைன்னு இருக்கு, மந்திர தீட்சைன்னு இருக்கு. மந்திரத்தை சொல்லி காதல சொல்லி தீட்சை அப்படியும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்பர்ஷ தீட்சைன்னு சொல்றேன் இல்லையா, இந்த சேதுபதி மன்னர் அததான் இவர்கிட்ட ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன் இல்ல, விவேகானந்தர் கிட்ட. அந்த ராமேஸ்வரத்துல ஒரு கடல் கிட்ட அவர் இறங்குறாரு. அது என்னவோ ஒரு கடல் சொல்வாளே சட்டுன்னு, அங்க இறங்கரிச்சு சேதுபதி மன்னர் நீ தரையில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி என் தலையில கால் வெயி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சி தன் தலைய காமிச்சு, அது விவேகானந்தர் ரொம்ப அப்போஸ் பண்றாரு. இல்ல உன் கால் முதல்ல தரையில படுறதுக்கு முன்னாடி என் தலையில தான் படணும் அப்படின்ட்டு அந்த போட்டுல தலைய குனிஞ்சு தன் காலை உட்கார்ந்துட்டு, அப்புறம் விவேகானந்தர் தலையில காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தரையில வச்சு அதுக்கப்புறம் படுத்துட்டு அப்படியே புரண்ட மாதிரி படிச்சிருக்கேன். முதல்ல தலையில வைக்கிறாரா? ஆமா, கால் வைக்கிறார். சேதுபதி மன்னரோட தலையில கால் வைக்கிறார். குத்துக்கால் மண்டபம் தனுஷ்கோடி கிட்டக்க குத்துக்கால் பீச்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா ஒரு அடிக்கு கீழே நான் போயிருக்கேங்க, அப்படியே நம்ம நின்றா 1 அடி 1.5 அடிக்கு கீழே தர அப்படியே அவ்வளோ கிளியரா தெரியும். அவ்வளோ சுத்தமா இருக்கும் தர. அந்த பீச் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்ம ராமேஸ்வரம் போனா அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அங்க அந்த மாதிரி மெடிடேஷன் ஹால் கூட ராமகிருஷ்ணா மடத்துல போட்டிருக்கான். அப்பா என்ன நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஃபீலிங் இப்ப நான் இதுக்கு போயிருந்தேன்,
கல்கட்டா போயிருக்கச்ச தக்னேஸ்வர் போயிருந்தேன். அங்க அந்த மாதிரி இருந்தது. ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அப்ப அங்க போய் உட்கார்ந்துட்டா போதும், நம்ம அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஆயிடும். அந்த அட்மாஸ்பியர் அப்படி. அதுவும் ராமகிருஷ்ணர் முன்னாடி மயிலாப்பூர்ல கூட காளி கோவில்ல அப்படி வரல. எனக்கு காளி கோவில்ல ஒரே கயோட்டிக்கா இருந்தது அந்த கங்கைக்கு அந்த பக்கம். ஆனா இவருடைய ஆசிரமத்துல வேலூர் மடம் இருக்குல்ல, அவருடைய அந்த இடம் வந்து ஒரு ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரி இடம் அது. ஆமா, அது நம்ம போய் வெறுமா உட்கார்ந்துட்டா போறோம். 1/2 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. அந்த ஃபீலிங் வந்து அந்த குத்துக்கால் மண்டபத்துல இருந்தது. கிடைக்குங்க. நீங்க சொன்ன இன்டர்பிரேஷன் எனக்கு புதுசா இருக்கு. ஒரு கால் நான் நினைச்சிருந்தது அவருக்கு ஒரு அந்த அவர் மேல இருக்கிற பெரிய பிரேரணையில இப்படி உலகத்தை ஜெயிச்சுட்டு வந்து திரும்பி வராருங்கிறது. நீங்க வந்து நான் தானே தன்னுடைய குதிரைகளை எடுத்துட்டு ரதத்தை தன் தோல்ல இழுக்கணும்னு அவர் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால என் தலையில வைக்கணுங்கிறது ஒரு அந்த அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இந்த தீட்சைக்காக. இவர் விவேகானந்தருக்கு ஸ்பான்சர் பண்ணதே சேதுபதி மன்னர் தானே? ஆமா, அவர் வந்து பெரியாளாரத்துக்கு முன்னாடியே he sponsored his travel. அவர் மட்டும் இல்லையே, அவர் மட்டும் இல்ல, ஆனா மேஜர் ஸ்பான்சரர் அவர் தான் போல இருக்கு. ஒரு பிராமின் கூப்பிட்டோம், ஒரு ஐயங்கார் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு 10-15 பேர் எல்லாரும் பணம் கலெக்ட் பண்ணி ஒரு வாட்டி நரசிங்க முதலியார்னு ஒருத்தர். நரசிங்க முதலியார் அவர் தான் ரொம்ப. அப்புறம் இன்னொரு ஒரு ஐயங்கார் பேர் கூட ஒண்ணு வரும், அப்படியே பெருசா நாமம் போட்டு இருப்பார். இல்ல நான் எங்க படிச்சேன் என்ன எனக்கு ஒண்ணும் தெரியல, ஏதோ படிச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு இந்த நயன ஸ்பர்ஷ தீட்சைக்காக அவர் அப்படி பண்ணிருப்பாருங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க மூலமா கேள்விப்பட்டேன். நான் இது ராகநந்தியில தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் டிராமா பாத்திருக்கேன், போடுவா இந்த மார்கழி மாசத்துல. அதுல நீங்க சொல்ற மாதிரிதான் கால் கட்டவரல் அவர் நெத்தியில வைக்கிற மாதிரி ஸ்பர்ஷ தீட்சை அது மாதிரிதான் காமிப்பா. இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, சிஷ்யன் டிமாண்ட் பண்ண முடியாது எனக்கு நீ தீட்சை கொடுங்க. அவருக்கு எப்ப தோன்றும் he has to choose இல்லையா? he has to choose. கரெக்ட். அப்புறம் அவர் சொல்ல மாட்டார் இன்னைக்கு தீட்சை நீ வந்து ரெடி ஆயிட்டு வா குளிச்சுட்டு வா நல்லா. அது வந்து ரொம்பவும் கேஷுவலா நடந்துரும். எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் வந்தாலே இது வந்து ஏதோ வேற நியூமெரிக்கல் எண்ணிக்கை, நம்முடைய எண்ணிக்கையை வளர்க்கறது, அதே மாதிரி பல விஷயங்கள் வந்துடுறது. இது ஒரு ஃபார்மல் விஷயம் இல்லை, இது ரொம்ப சகஜமா அந்த உள்ளுக்குள்ள சட்டிலா நடக்கிற விஷயம் தீட்சை அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம அவளோட பழகிறச்ச அவ குறை நம்மளுக்கு தெரிஞ்சாலே மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஏன் எனக்கு காமிக்கிற, நம்மள்ட்ட ஏதோ பெரிய குறை இருக்கோ அப்படின்னு தோணும் இல்ல? ஐயோ ஏன் இந்த குறையெல்லாம் நம்மளுக்கு தெரியறது, தெரியாமையே இருந்துள்ளாமே அப்படின்னு தோணும் சில சமயம். சலோ ஜோகிய நம்ம வந்து இது குரு சிஷ்ய அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப லைட் ஆயிடுது. எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். இந்த குரு சிஷ்யா பரம்பரை ஒரு குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இன்னித்த மாடர்ன் டைம்ஸ்ல நம்மளுக்கு ரிலேட் பண்றதுக்கு பீப்புள் ஹூ ஆர் வித் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லப்பா, இந்த டான்ஸ் சங்கீதம் முறையா கத்துக்கிறது, அதுல மட்டும்தான் இது சஸ்டெயின் ஆயிருக்கு. தவிர சாமானிய கூட்ட வாழ்க்கையில லௌகிகமா இருக்கிறவாளுக்கு கரெக்ட் நம்ம மட்டம் நம்ம ஆச்சாரியன் அதெல்லாம் வாயில் லெவல்ல இருக்கே தவிர அந்த டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவாவா குருவை கண்டா இருக்கிற பக்தி ஆட்டம், சங்கீதத்துல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அவ டீச்சரை கண்டா இருக்கிற பிரேமை ஆட்டம், அது நமக்கு லௌகிக்கத்துல சாமான்யமா பாக்குறதுக்கு இல்லையோன்னு தான் தோன்றது நிஜமாவே. கரெக்ட். ஆனா சங்கீதத்துல கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி இல்லை. யாரு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போறான்னா இந்த மாதிரி யாரு டெடிகேட் ஆகி அவருக்கு அவரையே நினைச்சுட்டு அவரையே பார்த்து அவர் கச்சேரி பண்ணும்போது சின்ன சின்ன நியூஆன்சஸ் எல்லாம் கவனிச்சு அப்புறம் இந்த மாதிரி ஆளு உயர்ந்த நிலைக்கும் போறான், அவன் தான் சிஷ்யன். மற்றபடி 10-12 பேர் வீட்டுல தங்கி கத்துன்னு இருப்பாங்க. இந்த அசோசியேஷன் பாருங்க சங்கீதத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த வீட்லயும் போய் தங்கி சேர்ந்திருந்து அங்கே அவர் திடீர்னு பாடுவார், தூரத்துலேருந்து இவன் சமைச்சுட்டே இருப்பான், அந்த பாட்டு கேட்கும் அப்படின்னு ரொம்ப இன்ஃபார்மலாக நடக்கும். அந்த மாதிரி 1-2 நான் பார்த்துருக்கேன்.
எடுத்துட்டு பட் இப்போ எல்லாமே ரொம்ப டெக்னிக்கல் ஆகிடுது. சிஷ்ய வந்து ஆன்லைனில் கிளாஸு அப்புறம் அப்படின்லாம் சரி பரவாயில்ல. பட் அது நீ சொன்ன மாதிரி சங்கீதத்தில், பரதநாட்டியத்தில் அது ஃபாலோ இந்த குல்தீப் பைய பாக்குறோம் இல்லப்பா, அந்த குல்தீப் பை அந்த டீச்சரை கண்டா எத்தனை பிரேமை அந்த பசங்களுக்கே. நிஜமா அந்த பேரண்ட்ஸும் அவ்வளோ அப்ரிஷியேட்டிவா இருக்கா. ஆமாம். அவரும் எப்படி ஆசையா சொல்லி கொடுக்கறாரு. அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நன்னா இருக்கு பாக்குறதுக்கு. தட்ஸ் விசிபிள். நம்ம லைஃப்ல அவ்வளவு விசிபிளா இல்லையோன்னு தோன்றது. கரெக்ட். சலோ, அவ்வளவுதான். லாங்குவேஜில் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆழமாக படித்த ஒரு ஆளுக்கிட்ட போகும்போது லாங்குவேஜில் இப்போ தமிழ்லேயே இப்போ வந்து நம்ம எத்தனை விஷயம் இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கி அந்த அம்மா வந்துருந்தாங்க, இந்த ஸ்ரீ வள்ளியாத்தா தேவாரம் பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். தேவாரம்ல ஆழமாக போக 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 இந்த 12 திருமுறைன்னு இருக்கு, 12 விஷயங்கள் இருக்கு, 12 அதிகாரங்கள், சாப்டர்ஸ் மாதிரி. அதில் முதல் 6, இந்த 3 நால்வரில் 3 பேர் எழுதியதான் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிட்டு போனான். ஒவ்வொருத்தரும் கடைசி இறுதி காலம் எப்படி நடந்ததுன்னு சொன்னான். அந்த சம்பவங்கள்லாம் கடைசியில் இறுதி காலத்துக்கு முன்னால் பாடிய கடைசி பாட்டு இது டீட்டெயிலாக சொன்னான். இப்போ இதெல்லாம் நான் கார்பன் அப்படியே உறிஞ்சிக்கணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் படித்து நொற்று பண்ணிய அதிலேயே மூழ்கி இருக்கிற ஒருத்தரோடு நான் ஒரு 10-15 வருஷம் வாழணும். அப்படி இருந்தால் தான் முடியும். இதை சும்மா வந்து புக்கை வச்சு கம்ப்யூட்டர் வச்சுலாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணால் படிக்கலாம், அவ்வளோதான். கிளாஸுக்கு போய் ஒரு விஷயம் படிக்கலாம், அவரோடு வாழ்ந்தாகணும். அது வந்து இப்போது அந்த ஸ்கூல்ஸ், நான் தான் அமிர்தானந்தமயி இதுக்கு போயிருந்தபோது மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் ஒரு லெக்சருக்கு போனேன் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவர் மராட்டி, அந்த டீன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் மாதம் ஒரு தடவை வாங்க, 2-3 நாள் இங்கே தங்கி இதை கண்டினியூ பண்ணலாம் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னாரு. சரின்னு அதுக்கப்புறம் அமிர்தபுரீஸ்வரான்னு அந்த சன்னியாசி, 8 மேடையுடைய சன்னியாசி, அவர் என்ன கேம்பஸ்லாம் அழைச்சின்னு போயிட்டு அவருடைய ரூம்க்கு அழைச்சின்னு போயிட்டு என்ன நினைக்கிறீங்க நம்முடைய ஸ்கூலை பற்றி, இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றின்னு கேட்டார். நான் சில கசப்பான சில விஷயங்கள் சொன்னேன். அம்மாவே கிருஷ்ணனை பாடுறா, அம்மாவுடைய பஜனை எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருக்குது. அப்போ இந்த கோவிலில் நீங்கள் வந்து கிருஷ்ணனுடைய கோவிலோ இல்லை கல்விக்கூடங்கிறதுனால சரஸ்வதியோ ஹயக்ரீவரோ தட்சிணாமூர்த்தியோ வித்யா கணபதியோ அந்த கோவிலெல்லாம் இருக்க வேண்டாமா? நீங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய அம்மா படத்தையும் வச்சுருக்கீங்க. இது வந்து ஒரு மாதிரி ஹிப்போக்ரஸி. உங்ககிட்ட வேலை செய்கிற மேனேஜர் வந்து பாலாஜியோடைய உபாசகன், வெங்கடேஸ்வராக்கு திருப்பதிக்கு அவன் உள்ள பூஜை பண்ணிட்டு வெளியில் வந்து அம்மா அம்மான்னு நடிக்க மாட்டானா? இது நல்லதா? இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேன். அதில் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கேம்பஸ் ஒரு வேதத்துக்காக, ஒரு இந்த திருமுறைகளுக்காக, ஒரு ஜோசியத்துக்காக, ஒரு ஆயுர்வேதத்துக்காக இப்படி ஒரு 8000 பேர் 10,000 பேர் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பகவத்கீதைக்காக அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் இன்ஜினியரிங்கும் போய் வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்ப்பான், அமெரிக்கா கிட்ட போயிட்டு அவனோ ஒருத்தன்ட்ட. இதுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க ஒரு சாராய கடை கூட இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துவான். அவன் நடத்துறதுக்கும் நீ நடத்துறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? 2 ப்ராடக்ட் கடைசியில் ஒரே ப்ராடக்ட் தானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நம்ம எல்லாம் இதுதான் பண்ணிட்டுருக்குறோம். பணம் நம்முடைய யார் வந்து தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணுமோ அங்கே தங்கி இதெல்லாம் கற்றுக்கணும். இங்கே கேனா கௌமார மடத்தில் பேரூர் ஆதீனத்தில் அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பேசணும். நான்லாம் போனால் சொல்ல கேட்கறதில்ல, அந்த பர்மிஷன் இந்த பர்மிஷன், ஊர் தலைவனுடைய பர்மிஷன், எனக்கு அவ்வளோ ஈஸியாக என்ட்ரி கிடைக்கிறதில்ல. அதாவது அப்போது நான் காவி போடாத சமயம். நீங்களாம் காவி போட்டிருக்கீங்க, நீங்கள் கிராமங்களுக்கு போகணும், ஸ்டூடெண்ட்ஸோடு இன்டராக்ட் பண்ணணும், இளைஞர்களோடு பேசணும். அவர் புலம்பினார் 2 மணி நேரம். எங்கிட்ட டைமே இல்லை. எங்கள் கேம்பஸில் 800 பசங்க இருக்காங்க ஹாஸ்டலில், அவங்களோட பேசக்கூட எங்கிட்ட டைம் இல்லை.
யானை கூடம், பசு கூடம், கோவில், ஆசிரமம், ஸ்கூலு, டீச்சர்ஸ் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் ப்ராப்ளம், அன்னதானம், சத்துணவு கூடம், கோவில் பிரசாதம், ஆசிரமத்தில் சாப்பாடு. நான் ஒரு 15 சன்னியாசிகளோட வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? நீங்கள் இளைஞர்களுக்கு தர்மம் பேசுறது தானே நம்ம வேலை. நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் விட்டுருங்க. ஸ்கூல் எவனோ ஒருத்தர் நடத்தட்டும், கோவில் யாரோ ஒருத்தர் நிர்வாகி கமிட்டியில் கொடுத்துருங்க அப்படின்னா. அதுதான் எங்கேயோ இதெல்லாம் எப்படி டியூன் ஆகும்? நம்ம எப்போ தர்மம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையான ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள், அப்படி மடங்கள்லாம் இதுதான் செய்யணும். எங்கே இடம் இருக்குது, நேரம் இருக்குது அவர்களுக்கு? ஒரே ஊர்பட்ட ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன், காலேஜ் நடத்துகிறேன், ஹாஸ்டல் நடத்துகிறேன் அப்படின்னு எல்லாரும் என்னெல்லாமோ சேர்த்து வச்சுருக்கோம். விவசாயம் பண்ணுறேன். இங்கே திருப்பராய்த்துறை மடத்தில் 22 வருஷமாக ஒரு சன்னியாசி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது இது? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் சுவாமி விவேகானந்தா ஒர்க் ஃபார் ஒர்க்னு சொன்னது இந்த ஒர்க்கா? இதுக்காகவா அவர் இவ்வளவு சுத்தினார் சுவாமி விவேகானந்தா? இதெல்லாம் எப்படி சரியாகும் தெரியல. இதெல்லாம் ஆகணும். ஆனால் திருப்புகழெல்லாம் படிக்க படிக்க எவ்வளவு விஷயம் இருக்கு அதில். இதெல்லாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு போகும், எப்படி சொல்லிக் கொடுப்போம் இந்த விஷயங்கள்லாம்? அதுதான் பெரிய பெரிய சேலஞ்ச் அது இந்துக்களுக்கு. இந்த முஸ்லீமையும் கிறிஸ்டியனையும் நம்ம டீல் பண்ணிடலாம், பொலிட்டிக்கலி நம்ம ஆட்சியை மாற்றிடலாம். பட் இதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன். இதுதான் நம்மளை தொடர்ந்து நிலைக்க வைக்கும். இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்குற அமைப்புகள் இருக்கணும். அது இல்லை, அன்ஃபார்ச்சுனேட். இன்னைக்கு ஒரு ஆடியோ உங்களுக்கு அமைச்சேன், பார்த்தேளா? ஃபுல்லா கேட்டேளா? 2 வந்தது. ஆமா, ஒரு ஆடியோ, அதை ஃபுல்லா கேளுங்க. ஆடியோ இப்போ அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். 2 வீடியோ பார்த்தேன். ஒன்று இல்ல வீடியோ இல்ல, ஆடியோ ஒண்ணு ஒரு சாஸ்திரிகள் அமைச்சிருக்கார். என்ன, அவர் இந்து தர்மத்தை பத்தி நன்னா பேசியிருக்கார், ரொம்ப நன்னா பேசியிருக்கார். நான் அதை வேணா திருப்பி அனுப்புறேன் உங்களுக்கு, பாருங்க. நான் பார்க்கல, நான் 2 வீடியோ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதேதான் அதுதான் இன்னும் டவுன்லோடே பண்ணல. வாத்தியார் சொல்லுவதை தயவு செய்து கேளுங்கள். நம்ம கீதா சர்ச்சா குரூப்ல அனுப்புறேலாக்கா? அவர் அனுப்பணும். சரி சரி, ஓகே ஓகே. நாங்களாமும் படிப்போம் தான். ஆமா ஆமா, இல்ல கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம். அது ஒர்த் எஸ்பெஷலி ஒவ்வொரு பிராமணாலும் கேட்கணும் அப்படின்னு தோணித்து. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் அனுப்பிச்சேன் நானு. உன்னோட நம்பர் சௌமியா என்கிட்ட? பரவாயில்ல பரவாயில்ல. இதுல இருக்கா உன் நம்பர்? இதுல வரும், இந்த குரூப்ல இருக்கே கீதா சர்ச்சா. அதுல பார்த்து அனுப்புறேன் நான் உனக்கு. கீதா சர்ச்சால தான் இருக்க, நான் அதை பார்த்து அனுப்புறேன். சரி முடிக்கலாம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவௌத்ரஜம் பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் கிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திங்கட்கிழமை சந்திப்போம். நம்ம சனி சரி, எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ